அன்பர்களே, இந்த பதிவில் நாம் கும்பாபிஷேகம் எனப்படும் குடமுழுக்கு செய்வதன் நோக்கமும் சிறப்பும் என்பது பற்றி பார்ப்போம். இறைவன் ஒளிமயம் ஆனவர். ஒளி எங்கும் நிறைந்திருந்தாலும் கல்லில் அதிகம் உள்ளது. ஆகவேதான் இறை வடிவங்களை கல்லினால் செதுக்கி உருவாக்குகிறார்கள். இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்து இருந்தாலும் குடமுழுக்கு செய்து நிறுவப்பட்ட கோயில் கருவறையில் தனித்துவத்தோடு இருக்கிறான். எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து இருக்கின்ற இறைவனுடைய ஆற்றலை ஈர்த்து சேர்த்து அனுப்ப வல்லது கருவறை மூர்த்தி. இதனை அடிப்படையாக கொண்டுதான் நமது தமிழ் சித்தர்களும் நமது முன்னோர்களும் உலக மக்களின் நலன் கருதி கோயில்களை அமைத்து கருவறையில் இறைவனை குடியமர்த்தினார்கள். ஒளி ரூபமான இறைவனின் ஆற்றல் கல்லில் அதிகமாக உண்டு என்பதை உணர்ந்த நமது முன்னோர்கள் இறைவனின் திருவுருவத்தை கல்லினால் அமைத்து அதனை தானிய இருப்பு, தண்ணீர் இருப்பு, அடுத்து நித்திரை இருப்பு என முறையே 16 நாட்கள் வீதம் மொத்தம் 48 நாட்கள் இருப்பு வைத்து பூசை செய்து அவ்விறைவனின் பெயருக்குரிய மந்திர எந்திரத்தை 48 நாட்கள் பூசை செய்து அந்த எந்திரத்தை இறை மூர்த்திக்கு கீழ் வைத்தார்கள். அதில் உள்ள மந்திர ஆற்றல் மேலே எழும் தன்மை கொண்டது. இப்பூசை முறைகளை செய்யக்கூடிய பயிற்சியும் தகுதியும் முதிர்ச்சியும் பெற்றோர் வேள்வி சாலை அமைத்து உரிய மந்திரங்களை உச்சரித்து வேள்வி தீ வளர்த்து அதில் ஐம்பூத நவக்கோல் 27 நட்சத்திர பாதங்களான 108 என அதற்குரிய மூலிகை மற்றும் சூட்சும பொருட்கள் இட்டு அதிலிருந்து ஒளி விளையுமாறு செய்து அந்த ஒளியை கும்பத்தில் சேர்ப்பார்கள். பொதுவாக மனிதர்களால் கல்லினாலும் மண்ணினாலும் சுதையினாலும் உருவாக்கப்பட்ட சிலைகளுக்கு இறைத்தன்மையை உண்டு பண்ணுவதற்காக செய்யப்படும் பல முறைகளில் ஒன்றுதான் கும்பாபிஷேகம் எனப்படுகின்ற குடமுழுக்கு. குடமுழுக்கில் ஒளிக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவத்தை போன்று நன்னீருக்கும் தரப்படும். ஆகவேதான் இப்பூசை குடமுழுக்கு நன்னீராட்டு பூசை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகையில் திருக்கோயில்களில் சிலைகளை திருவமர்வு செய்வதை 4 வகையாக பிரிக்கின்றனர். அவற்றை வழக்கத்தில் ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், சம்பிரோச்சனம் என குறிப்பிடுகின்றனர். ஆவர்த்தம் என்பது முதலில் திருக்கோயிலை அமைத்து அதில் புதிய சிலையை திருவமர்வு செய்வது ஆகும். அனாவர்த்தம் என்பது மழை, வெள்ளம், புயல், பூகம்பம் போன்றவற்றால் அழிந்த கோயில்களை புதுப்பித்து சிலையை திருவமர்வு செய்வது ஆகும். புனராவர்த்தம் என்பது காலத்தால் உருக்குலைந்த பழைய கோயில்களை சீரமைத்து சிலை திருவமர்வு செய்வதாகும். சம்பிரோச்சனம் என்பது கோயிலில் திருடர்களால், மிருகங்களால், அங்கு எதிர்பாராத விதமாக யாராவது இறந்துவிட்டால் இதுபோன்று நடக்க கூடாத செயல்கள் நடந்துவிட்டால் சாந்தி செய்து சிலை திருவமர்வு செய்யப்படுவது ஆகும். இவ்வாறு சிலைகளை திருவமர்வு செய்வதற்கு செய்யப்படும் பூசை முறைகளை, அதாவது கிரியைகளை இறைவனிடம் அனுமதி பெறுதல், தொடங்கிய செயல் தடையின்றி நிறைவேறிட பூசை செய்தல், தேவதை சாந்தி பூசை செய்தல், எண் திசை பாலக
அனுமதி மண்ணெடுத்தல் பூசை போன்றவை நடத்தப்படுகிறது. அதோடு முளையிடுதல் பூசை, காப்பு கட்டுதல், கும்பமேற்றுதல், கலச மூர்த்தி வேள்விக்கு வருகை, வேள்வி சாலை அமைத்தல், மூலிகை குளம்பால் சிலை சுத்தி செய்தல், கலச சக்தியை சிலையில் சேர்த்தல் பூஜை, மருந்து சாத்துதல், பெருநன்னீராட்டு, குடமுழுக்கு, மண்டல பூசை என 15 பிரிவுகளாக செய்கிறார்கள். கல்லாக இருந்த ஒன்று குடமுழுக்கு செய்த பின்பு கடவுள் ஆகின்றது. இரும்பை பல்வேறு நுணுக்கமான பொருட்களாக மாற்றுவது போல், மண்ணை பானையாகவும் பல்வேறு பொருட்களாகவும் மாற்றுவதைப் போல், இவைகளில் இருந்து கண்ணிற்கு புலப்படாத பல்வேறு ஓசைகள் ஒலிக்க வைப்பதைப் போல் இறையருள் பெற்றோர் கல்லை கடவுளாக மாற்றுகிறார்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.